இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். 100 oranges are bought for rupees 350 and sold at the rate of rupees 48 per dozen. The percentage of profit or losses அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 100 ஆரஞ்சஸ் வாங்குறாங்க. எவ்வளோ ருபீஸ்க்கு? 350 ருபீஸ்க்கு. ஓகே, அண்ட் ஒரு டசன் ஆரஞ்சஸை 48 ருபீஸாக விற்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுக்குருவோம். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே குவான்டிட்டி அண்ட் அதோட ப்ரைஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னால் நம்ம வாங்குகிறோம். என்ன வாங்குகிறோம்? 100 ஆரஞ்சஸ் வாங்குகிறோம். குவான்டிட்டி அப்போ ஃபஸ்ட்டு 100. ஓகே, இப்போ அதோட ப்ரைஸ் என்ன? 350. ஓகே, ப்ரைஸ் 350. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். சோல்டு என்ன பண்ணுறாங்க? விற்கும்போது ஒரு டசன் வந்து 48 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஒரு டசன் மீன்ஸ் 12. ஸோ குவான்டிட்டி வந்து 12, அதோட ரேட் என்ன? 48. ஓகே, இப்போது இங்கே குவான்டிட்டி நமக்கு ஈக்குவலாக வரணும் இல்லையா? ஸோ இதை நம்ம 12ஆல் பெருக்கிறோம், இதை வந்து 100ஆல் பெருக்கிறோம். ஸோ இங்கே 12ஆல் பெருக்கினா நமக்கு இங்கேயும் 12ஆல் பெருக்கணும், அண்ட் இங்கே வந்து 100ஆல் நம்ம இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4200 வரும். ஓகே, இங்கே என்ன வரும்? 4800 வரும். ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் டோட்டல். ஓகே, இப்போது நமக்கு என்ன ஆகுது? 4200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 4800 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகுது? கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு? 600. ஓகே, இப்போ பெர்சன்டேஜுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? கீழே என்ன போடுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் போடுவோம், மேலே வந்து ப்ராஃபிட் போடுவோம். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் வந்து 600. எதுக்கு? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 4200. பர்சன்டேஜ் கேட்டிருக்கறனால 100. ஓகே, 00க்கு 00 போயிடும். அண்ட் இதை நம்ம 6ல் அடித்து கொடுக்கலாம் இல்லையா? இப்போ இங்கே 100 வரும், கீழே 7 42. ஸோ த ஆன்சர் இஸ் 100/7% is the answer.